நம்ம சாப்டர் 41ல் இருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு ஜாவா மெமரி மாடல் பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ சிஸ்டமோட மெமரி மாடல் எப்படி இருக்குது, ஜாவாவோட மெமரி மாடல் எப்படி இருக்குது, த்ரெட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது, அதை லேர்ன் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி வாலட்டைல்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி த்ரெட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற த்ரெட் வந்து ஒரு சிபியூலையும் ரன் ஆகும் அப்படின்னு நான் வந்து லாஸ்ட்டு செஷனில் நான் சொன்னேன். ஸோ பிகாஸ் இன்றைக்கி வந்து இருக்கிற சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கோர் சிபியூஸ். மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா i3ன்னு சொல்கிறோம், i7 சொல்கிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கோர் சிபியூஸ். ஸோ மோர் தேன் ஒன் சிபியூ இருக்கும். ஆனால் அதே இது 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பிசி நம்ம வாங்குகிறோம், ஒரு லேப்டாப்போ வாங்குகிறோம், இல்லை ஒரு டெஸ்க்டாப்போ வாங்குகிறோன்னா ஒரே ஒரு சிபியூ தான் இருக்கும் உள்ள. கரெக்டாக? ஸோ இப்போ அந்த மல்டி கோர் சிபியூஸில் வந்து என்ன அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, நம்ம ஈச் அண்ட் எவ்ரி த்ரெட் வந்து இந்த ஒரு சிபியூலையும் வந்து ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும்போது திங்ஸ் வில் கெட் ஃபாஸ்டர். இப்போ ஒரே ஒரு சிபியூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா ஒரு த்ரெட்டு ரன் ஆகும், ஒரு 10 மில்லி செகண்ட் கழித்து அந்த த்ரெட்டு வந்து வெயிட் பண்ணும், ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அடுத்த த்ரெட்டு ரன் ஆகும். அது ஒரு 10 மில்லி செகண்டுக்கு திருப்பி ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும், அடுத்த த்ரெட்டு ரன் ஆகும். அந்த மாதிரி இந்த த்ரெட்ஸ்லாம் வந்து சிபியூ டைம் வாங்குறதுக்கு கம்பீட் பண்ணும். அதுங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு இந்த சிபியூ வந்து அக்சஸ் பண்ணும், இது சிபியூ டைமை வாங்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஷெடியூலிங்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ இப்போ வந்து மல்டிபிள் சிபியூஸ் இருக்கிறதுனால இந்த மல்டிபிள் சிபியூஸ் இருக்கிறதுனால த்ரெட்ஸ்லாம் வந்து இந்த ஒரு சிபியூலையும் வந்து ரன் ஆக போகுது. ஓகே, இப்போ என்ன அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ த்ரெட் வந்து ரன் ஆகுது, ஒரு சிபியூவில் ரன் ஆகுதுன்னா அந்த த்ரெட்டு வந்து ஒரு வேரியபிள் அக்சஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேரியபிள் கேன் பி அ லோக்கல் வேரியபிள் ஆர் இட் கேன் பி அ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், என்ன வேணால் இருக்கலாம். அப்படி ஆகும்போது இந்த வேரியபிள்ஸ்லாம் நார்மலாக மெயின் மெமரியில் தான் இருக்கும். மெயின் மெமரி உங்கள் ரேம் மெமரி. இந்த ரேம்குள்ளே தான் வெர்ச்சுவல் மிஷின் வந்து என்ன பண்ணோன்னா ஹீப்பு, ஸ்டாக்கு அப்படின்ற மெமரியை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு த்ரெட்டுக்கும் வந்து ஒரு ஸ்டாக் இருக்கும். ஸோ ஒரு த்ரெட்டுக்கும் வந்து ஒரு ஸ்டாக் இருக்கும். ஸோ த்ரெட்டோட லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்டாக்கில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஹீப்புன்றது வந்து ஆப்ஜெக்ட் மெமரி. ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹீப்பில் தான் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ஹீப்பில் இருக்கிற மெமரி வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதில் வந்து க்ரியேட் ஆகுது. ஸ்டாக்குன்றது வந்து ஒரு த்ரெட்டுக்கும் ஒரு ஸ்டாக் இருக்கும். அந்த ஒரு த்ரெட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த த்ரெட்டுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் அக்சஸ் பண்ணுதோ, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை தவிர லோக்கல் வேரியபிள்ஸு, அந்த த்ரெட் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுதோ, வேல்யூஸ் க்ரியேட் பண்ணுதோ, அது எல்லாமே வந்து இந்த ஸ்டாக்கில் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு த்ரெட் வந்து ஒரு வேரியபிளை அக்சஸ் பண்ணும்போது அந்த ஹீப்பும் ஸ்டாக்கும் ரெண்டுமே மெயின் மெமரியில் தான் இருக்குது. பட் ஒரு வேரியபிளில் திரும்ப ஒரு த்ரெட் வந்து அக்சஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேரியபிளை வந்து சிபியூ கேஷில் வந்து காப்பி பண்ணிவிடும். ஏன்னா த்ரெட்டு வந்து மெயின் மெமரியிலேருந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதை விட சிபியூக்குன்னு ஒரு கேஷ் இருக்குது. ஒரு சிபியூக்கும் ஒரு கேஷ் இருக்கும். அந்த சிபியூ L1 கேஷ், L2 கேஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க இதை. ஸோ அது என்ன பண்ணுன்னா, மெயின் மெமரின்றது உங்கள் ரேம் தான் உங்களோட மெயின் மெமரி. அதுலேருந்து இந்த சிபியூ L1, L2 மெமரிஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த த்ரெட் வந்து அந்த சிபியூ கேஷ்லேருந்து வேரியபிள்ஸ் வேல்யூவை எடுத்து வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்கே தான் ப்ராப்ளமே வருது. இப்போ வந்து ஒரு வேரியபிள் இருக்குது, அதை வந்து 2 த்ரெட்டு வந்து அக்சஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வேரியபிள் இருக்குது, அதை வந்து 2 த்ரெட்டு வந்து அக்சஸ் பண்ணுது. ஸோ ஒரு த்ரெட்டு வந்து காப்பி பண்ணி சிபியூ கேஷில் போட்டுடுச்சு, இன்னொரு த்ரெட்டும் காப்பி பண்ணி சிபியூ கேஷில் போட்டுடுச்சு. இப்போ நான் 2வது த்ரெட்லேருந்து அந்த வேரியபிளை நான் அப்டேட் பண்ணால் முதல் த்ரெட்டில் இருக்கிற சிபியூ கேஷில் அதுக்கு எப்படி தெரியாது இல்லையா? ஸோ இதுதான் ப்ராப்ளம் இப்போது. ஸோ 2வது த்ரெட்டில் இருக்கிற அந்த வேரியபிளை நான் அப்டேட் பண்ணால் CPU2 கேஷில் நான் அப்டேட் பண்ணால் முதல் த்ரெட்டில் இருக்கிற CPU1 கேஷில் இருக்கிற அதே வேரியபிள் வந்து எனக்கு தெரியாது, ரைட்? இதுதான் ப்ராப்ளம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு த்ரெட்டு. இதில் வந்து கீப் ரன்னிங்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிள் வந்து பூலியன், அதுக்கு வந்து ட்ரூன்னு நம்ம வச்சுருக்கோம். ரன் மெத்தட் இருக்குது. ரன்னில் வந்து ஒரு கவுண்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், லோக்கல் வேரியபிள். இப்போ while கீப் ரன்னிங், இந்த கீப் ரன்னிங் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த கவுண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் ஃபைனலாக வந்து இந்த while லூப்லேருந்து இது வெளியில் வந்துருச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணுறோம், அந்த கவுண்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு வெளில வந்துடுறோம். ஸோ இந்த கீப் ரன்னிங்கிற வேரியபிளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் வெளியிலேருந்து.
ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி 1 செகண்ட் கழித்து நம்ம அந்த த்ரெட்டில் இருந்து இந்த கீப் ரன்னிங்கிற வேரியபிளை அக்சஸ் பண்ணுறோம். அக்சஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து ஃபால்ஸ்ன்னு ஆக்கிடுறோம். ஸோ 1 நிமிஷம் கழித்து இந்த கீப் ரன்னிங்கிற வேரியபிளை அக்சஸ் பண்ணி அதை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம ஆக்குறோம். லைன் நம்பர் 18 ஆக்குறோம். ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு system.out.println நம்ம போகிறோம். இப்போ இதுதான் ப்ராப்ளம், இங்கே தான் ப்ராப்ளமே வருது. என்ன ப்ராப்ளம் வரும்னா, உங்கள் மெயின் வந்து மெயின் த்ரெட்டில் ரன் ஆகுது, கரெக்டாக? ஸோ இந்த கோடு எல்லாமே வந்து மெயின் த்ரெட்டில் வந்து ரன் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே ஸ்டார்ட்டுன்னு நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா இந்த ரன் மெத்தடுக்குள்ளே இது ரன் ஆகுறது வந்து இன்னொரு த்ரெட்டில் ரன் ஆகும். ஸோ இந்த ஒயில் லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும் பயங்கர ஃபாஸ்ட்டாக. இது வந்து இன்னொரு சிபியூவில் ரன் ஆகும். ஓகே, இப்போ மெயின் த்ரெட்டில் இருந்து நான் இந்த கீப் ரன்னிங் வேரியபிளை ஃபால்ஸ்ன்னு நான் மாற்றுறேன். ஆனால் இந்த ரெண்டாவது த்ரெட்டில் இந்த நம்ம ஸ்பான் பண்ண த்ரெட்டு தான் இது. இந்த த்ரெட்டில் வந்து இந்த கீப் ரன்னிங் வேல்யூ வந்து தெரியாது. ஏன்னா இங்கே நான் ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டேன். மாற்றினாலும் இந்த ரெண்டாவது த்ரெட்டில் இந்த கீப் ரன்னிங்கிற வேல்யூ தெரியாது. ஏன் தெரியாது? இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கீப் ரன்னிங்கிற வேரியபிள் வந்து CPU1 கேஷ்லேயும் இருக்கும், CPU2 கேஷ்லேயும் இருக்கும். ஸோ CPU1 கேஷு உங்கள் மெயின் த்ரெட்டு, CPU2 கேஷு நீங்கள் ஸ்பான் பண்ண த்ரெட்டு. ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த த்ரெட்டு. இப்போது மெயின் த்ரெட்டில் இருந்து நம்ம இந்த கீப் ரன்னிங்கிற வேரியபிளை ஃபால்ஸ் ஆக்குறோம். ஸோ மெயின் த்ரெட்லேருந்து நம்ம ஃபால்ஸ் ஆகும்போது CPU கேஷில் தான் அது ஃபால்ஸ் ஆகும். ஆனால் த்ரெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த CPU கேஷுக்கு அது தெரியாது. இது ரெண்டாவது த்ரெட்டில் இருக்கிற CPU கேஷுக்கு அது தெரியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த ஃபால்ஸுன்ற வேல்யூ வரவே வராது. இந்த ஒயில் லூப் வெளியில் வரவே வராது. இது சுற்றிட்டே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை ரன் பண்ணான்னு பார்த்துங்க, இது ரன் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இது வந்து நிற்கவே நிற்காது. ஸோ இது நம்ம இன்னும் நல்லா பார்க்கணுன்னா இதுக்குள்ளே நம்ம ஒரு system.out.println போடலாம். கவுண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணலாம். கவுண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ நான் system.out.println போடலை. அது போட்டால் வேறு மாதிரி பிஹேவியர் வருது, அதனால் அது நான் போடலை. ஸோ இப்படியே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாலட்டைல் இல்லை மேலே. ஸோ கிளிக் பண்ணி இதை ரன் பண்ணும்போது ஸோ என்ன நடக்குது, இந்த ஃபால்ஸுன்னு நம்ம செட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே system.out.println பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபால்ஸ் வந்து செட் ஆகிருக்கணும். ஆனால் அந்த ஃபால்ஸ் வந்து மெயின் CPU2ல் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும். இது வந்து CPU1க்கு வந்து தெரியாது. ஏன்னா இது வந்து வேறு த்ரெட்டில் ரன் ஆகுது இல்லையா, ஸோ அதுக்கு தெரியாது. ஸோ அது தெரியாது, அது ஃபால்ஸுன்றது செட் ஆகலை. ஸோ இது கண்டினியூஸாக அந்த ஒயில் லூப் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்ளம். ஸோ மல்டி கோர் சிபியூஸில் நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி வேரியபிள்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மெயின் த்ரெட்டு ஒரு ஆக்சஸ் ஒரு சிபியூவில் இருக்கும். உங்களோட ரன் மெத்தட், உங்கள் த்ரெட்டு நீங்கள் ஸ்பான் பண்ணுற த்ரெட்டு வேறு ஒரு சிபியூவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸை காமனாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வாலட்டைல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வாலட்டைலோட மீனிங் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வாலட்டைல்ன்ற கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, டயக்ராம் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ வாலட்டைல்ன்ற கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு வாலட்டைல் கீவேர்டு உள்ள ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா அந்த வேரியபிள் எப்போவுமே மெயின் மெமரியில் தான் இருக்கும். ஸோ சிபியூ ஒரு த்ரெட்டு, சிபியூவில் ரன் ஆகிற த்ரெட்டு அந்த வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணணுன்னா அது மெயின் மெமரியிலேருந்து எடுத்து தான் அக்சஸ் பண்ணோம். நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்க அந்த வேரியபிள்னால் இமீடியட்டாக அது மெயின் மெமரியில் அந்த சேஞ்சை பண்ணிடும். ஸோ தட் வேறு ஒரு சிபியூ அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ணும்போது அது வாலட்டைலாக இருக்கிறதுனால அது மெயின் மெமரியிலேருந்து தான் அதை அக்சஸ் பண்ணும், சிபியூ கேஷ்லேருந்து அக்சஸ் பண்ணாது. சரிங்களா? ஸோ வாலட்டைல்னு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணால் அந்த வேரியபிள் வந்து மெயின் மெமரியிலே தான் இருக்கும், சிபியூ கேஷில் இருக்காது. ஸோ ஏதாவது சேஞ்ச் நம்ம பண்ணோன்னா மெயின் மெமரியில் டேரெக்டாக அந்த சேஞ்ச் அப்டேட் ஆகும். ஸோ இமீடியட்டில் அது வேறு சிபியூ வேறு த்ரெட்ஸ்க்கும் அது விசிபிளாக இருக்கும். ஸோ ஒரு த்ரெட்டும் ஒரு சிபியூவில் ரன் ஆகுது இல்லையா, ஸோ அது வந்து வேறு ஒரு த்ரெட்டுக்கும் வந்து அது விசிபிளாக இருக்கும். இப்போ நம்ம வாலட்டைல் அப்படின்ற இந்த எக்ஸாம்பிளில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம திருப்பி இதை ரன் பண்ணலாம். இப்போ நம்ம திருப்பி இதை ரன் பண்ணோன்னா உங்களுக்கு த்ரெட்டு டெர்மினேட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து லைன் நம்பர் 19ல் ஃபால்ஸ் கால் பண்ணும்போது அந்த ஃபால்ஸ் வந்து இந்த ஒயில் லூப்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபால்ஸ் வந்து ஒரு த்ரெட்டில் கால் ஆகுது, இந்த ஒயில் லூப்பு இன்னொரு த்ரெட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் அ வாலட்டைல் வேரியபிள்,
மெயின் மெமரியில் தான் இந்த கீப் ரன்னிங்குன்ற வேரியபிள் இருக்கும். அந்த மெயின் மெமரியிலேருந்து எடுக்கும்போது இந்த வைல் லூப்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அது வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்ததுனால உங்களுக்கு த்ரெட் டெர்மினேட்டர் வந்துருச்சு. ரைட். ஸோ இது எப்போவுமே ரன் பண்ணாலும் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் இது இருக்கும், அவுட்புட் இருக்கும். ஸோ கரெக்டாக அதுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா மெயின் மெமரியில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ வாலட்டைல் நம்ம போடலான்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ வாலட்டைல் நம்ம போடலைன்னா நம்மளுக்கு வைல் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபால்ஸ் நடந்தது வந்து தெரியாது. ஏன்னா இது வந்து மெயின் த்ரெட்டில் நடக்குது. ஆனால் இந்த வைல் லூப் வந்து இன்னொரு த்ரெட்டில் ரன் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து அதுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ப்ராப்ளம். ஸோ மல்டி த்ரெட் கோடு எழுதும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அந்த வாலட்டைல் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த வாலட்டைல் கீவேர்டு போடுறது தான் கரெக்ட். இந்த மாதிரி இடத்துல சிங்கிள் சிபியூனா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இமீடியட்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரே ஒரு சிபியூ கேஷ் தான் இருக்கும் இல்லையா? ஸோ மல்டி சிபியூ இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றது வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி வாலட்டைல் கீவேர்ட். ஸோ நம்ம அடுத்த சாப்டரில் சின்க்ரனைஸ் பற்றி நம்ம பார்க்கலாம்.